ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேசிக்லேருந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே நார்மலாக எல்லோரும் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே ஒரு சப்போர்ட்னா என்னன்னு தெரியும், ரெசிஸ்டன்ஸ்னால் என்னன்னு தெரியும். ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஸை யூஸ் பண்ணி டெபாசிட் பண்ணாதீங்க. ஃபினான்ஸ் ஆல்ரெடி பேன் பண்ணியிருக்காங்க. அதனால் அதில் சம் ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. அதனால் ஃபினான்ஸ் யாருமே யூஸ் பண்ண வேணாம். அதே மாதிரி யூபிஐயில் டெபாசிட் பண்ணும் போதுமே பெரிய அமௌண்ட்டாக டெபாசிட் பண்ண வேணாம். அதில் யூபிஐயில் மேக்ஸிமம் டெபாசிட் 2000 தான். அதனால் 2000 மட்டும் யூஸ் பண்ணி டெபாசிட் பண்ணுங்கள். ரொம்ப ரிஸ்க்காக இது பண்ணுறீங்க. நிறையா பேர் எனக்கு டெக்ஸ்ட் அப்படி தான் போட்டிருக்காங்க. அதனால் யூபிஐ டெபாசிட் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். அதே மாதிரி வித்ட்ரா ஆகும்போதுமே நெட் பேங்கிங் ஸ்லோவாக இருக்குது. 3 days ஆகுது. சப்போஸ் 3 days ஆச்சுமே உங்களுக்கு வித்ட்ரா ஆகலை அப்படின்னா வித்ட்ரா கேன்சல் கொடுத்துட்டு அகைன் வித்ட்ரா கொடுங்க. வித்ட்ரா ஆகும். அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் லைனை யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணோம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சைடில் டைமர் இருக்கா, அந்த டைமர் 5 மினிட்ஸ் செட் பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸ் செட் பண்ணால் தான் மார்க்கெட் எந்த கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு தெரியும். மார்க்கெட் பாருங்கள், மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஓகேங்களா, மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஓகே, இதில் எப்படி நம்ம ட்ரெண்ட் லைன் வரையணும் அப்படின்ட்டுனா, சைடில் இந்த பென்சில் மாதிரி இருக்கா, அதை டச் பண்ணிவிட்டு அதில் ஒரு ட்ரெண்ட் லைன் எடுத்துக்கோங்க. அந்த ட்ரெண்ட் லைன் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு இருக்கிறதுலே ஹையர் பாயிண்ட் எதுவோ அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணுங்கள். இருக்கிறதுல இதுதான ஹையர் பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஒரு சைட்வே, இந்த ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்குல்ல, இதுக்கான ட்ரெண்ட் லைன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது ஒரு சப்போர்ட் மாதிரி இருக்கா. இப்போ இந்த ஒரு ஜோன் ஒரு சப்போர்ட் மாதிரி இருக்குது. அந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட்டு கீழே வந்துருச்சு. அதனால் இந்த பேரில் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ண முடியாது. வாங்க நெக்ஸ்ட் பேரில் பார்க்கலாம். இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிடுச்சா என்னான்ட்டு கரெக்டாக பார்த்துட்டு ட்ரா பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேரில் பாருங்கள். இந்த பேரில் மார்க்கெட் சைட்வேலேருந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் மாதிரி கொடுத்து அப் ட்ரெண்டுக்கு மாறுறோம். இதில் நம்ம ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணலாம். இப்போ இதுலேயுமே ஒரு ஹரிசாண்டல் லைன் எடுத்துக்கோங்க. இப்போ இருக்கிறதுலே இந்த பாயிண்ட்ஸ் தான் லோ பாயிண்ட்டாக, அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிறேன். அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு 45 டிகிரிக்கு வர மாதிரி ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணுங்கள். இந்த மாதிரி 45 டிகிரிக்கு வர மாதிரி ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிடுங்க. இந்த பாயிண்ட்டும் கீழே டச் ஆகிற மாதிரி ட்ரா பண்ணிடுங்க. இருக்கிறதுல அந்த லோ பாயிண்ட்டில் டச் ஆகிற மாதிரி ட்ரா பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிடுங்க. 5 மினிட்ஸ் சார்ட்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ட்ரா பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 1 மினிட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க சார்ட்டை. 1 மினிட் சேஞ்ச் பண்ணால் தெரியும். இங்கே ஒரு இடத்துல ஒரு ரிவர்சல் மாதிரி கொடுத்துட்டு என்ன ஆயிருக்கு, மார்க்கெட் கண்டினியூவாக பையாக இருக்கானா. இதுதான் இருக்கிறதுல ஹையர் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பாருங்கள், டச் பண்ணிவிட்டு அகைன் மார்க்கெட்டு பை ஆகிட்டுருக்கான். எப்போல்லாம் இந்த லைனை டச் பண்ணுறானோ, இப்போ அந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருப்பீங்கள்ல, எப்போல்லாம் இந்த லைனை டச் பண்ணுறானோ அப்போல்லாம் ஒரு பை என்ட்ரி போடலாம். இந்த லைனை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கேண்டில்ஸ் கீழே போச்சு அப்படின்னா ஒரு செல் என்ட்ரி போடலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த லைனை பிரேக் அவுட் பண்ணிட்டான் அப்படின்னா மார்க்கெட் கண்டினியூஸாக ஃபாலோ ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். அந்த லைனை பிரேக் அவுட் பண்ணலை அப்படின்னா மார்க்கெட் அப் ட்ரெண்டில் தான் போக போகுது அப்படின்னு அர்த்தம். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ட்ரெண்ட் லைன் ஆல்ரெடி நம்ம 45 டிகிரிக்கு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். 45 டிகிரியில் வச்சோம் அப்படின்னா வேலிடான ட்ரெண்ட் நமக்கு தெரியும். ஆல்ரெடி உங்களுக்கு நான் 5 மினிட்ஸ் சார்ட்டை வச்சு சொன்னேன். மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்துட்டு அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு. இங்கே இந்த ஸ்ட்ரக்சரவே பார்த்தாலுமே தெரியும். கேண்டில்ஸ் அப் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. இங்கே குட்டியாக ஒரு சைட் வேவ் மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இதில் எப்படி என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். இந்த ட்ரெண்ட் லைனை எப்போலாம் இந்த கேண்டில்ஸோட விக்கு டச் பண்ணால் போதும், பாடி தான் டச் பண்ணோம் அப்படின்ட்டுலாம் இல்லை. இந்த விக்கு டச் பண்ணோட்டே ஒரு பை என்ட்ரி போடலாம். இல்லை அந்த பாடி பிரேக் அவுட் பண்ணி கீழே போயிடுச்சு அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். பாடி பிரேக் அவுட் பண்ணி கீழே போகலை அப்படின்னா விக்கு மட்டும் வச்சான் அப்படின்னா பை என்ட்ரி போடுங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல விக்கு வச்சுருக்கானா,
அதே மாதிரி இந்த இடத்துல டச் பண்ண வந்துட்டு இங்கேயும் ஒரு விக் மாதிரி வச்சுட்டு அகைன் பை ஆகிருக்கலாம். அந்த மாதிரி தான் இந்த விக்கு டச் ஆகிடுச்சு, அதனால் நெக்ஸ்ட் கேண்டில்ஸ் பை ஆகிருக்கு. அதனால் வந்து பயப்படாமல் ட்ரேட் வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்துட்டான் அப்படின்னா நீங்கள் வந்து கேண்டில்ஸை பார்த்துட்டு கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு வந்து ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுங்கள். அவசரப்பட்டு ட்ரெண்ட் லைனுக்கு வராமையே ஒரு கன்ஃபர்மேஷன் எல்லாமே என்ட்ரி எடுக்காதீங்க. இந்த இடத்துல நான் ஏன் பை என்ட்ரி எடுத்திருக்கேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள் ஸ்ட்ராங்கான பையிங் ப்ரெஷர் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் இந்த கேண்டில்ஸ்லேருந்தே பாருங்கள், இந்த கேண்டில்ஸ் ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் ப்ரெஷர் இருக்குது. இதுலேயுமே வந்து ஒரு 90% மேலே வந்து பையிங் ப்ரெஷர் கொடுத்துட்டான். நெக்ஸ்ட்டு இந்த ரெட் கலர் கேண்டில்ஸ் ஏன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, இந்த 2 கேண்டில்ஸ்க்கு வந்து ஒரு ரிவர்சல் பேட்டர்ன்ஸ் மாதிரி ஒன்று கொடுக்கணுமில்ல, ரிவர்சல் ஆகணுமில்ல. அதான் இந்த கேண்டில்ஸ் ரிவர்சல் ஆகிருக்கான். அதனால தான் வந்து நெக்ஸ்ட் கேண்டில்ஸ் என்ன ஆகிருக்கு அப்படின்னா கண்டினியூஸாக பையிங் ப்ரெஷர் காமிச்சிருக்கோம். அதனால தான் வந்து நெக்ஸ்ட் கேண்டில் கன்ஃபார்மாக பை ஆகும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் கோசம் தான் நான் இந்த இடத்துல பை என்ட்ரி போட்டேன். நீங்களுமே வந்து இந்த மாதிரி வெயிட் பண்ணி பொறுமையாக ஒவ்வொரு கேண்டில்ஸுமே அனலைஸ் பண்ணி ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் பண்ணலாம். அதே மாதிரி எந்த ஒரு ட்ரேடு எடுத்தாலுமே ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாமல் எடுக்காதீங்க. அவசரப்பட்டு ட்ரேட் பண்ணாதீங்க. தேங்க்யூ.